மனுஷங்கள்ல மட்டும்தான், மனுஷங்கள் தெய்வங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உறவுகளுடைய அந்த அமைப்பு வந்து இருக்கு, கட்டமைப்பு இருக்கு. மிருகங்களுக்கோ இல்ல காக்காவுக்கோ குருவிக்கோ வந்து இந்த இது வந்து மச்சான் குருவி, இது வந்து மாமா குருவி, இது வந்து கணவன் குருவி, மனைவி குருவி அப்படின்னு அவங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கும் யார் நமக்கு ஜோடி அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த மாதிரி வந்து நிறைய உறவுகள், சித்தி சித்தப்பா அத்தை மாமா அப்படிங்கிற உறவுகள் மிருகங்கள்கிட்டயோ இல்ல பறவைகள்கிட்டயோ இயற்கைகள்கிட்டயோ கிடையாது. நமக்கு தான் வந்து அந்த பிரபஞ்சம், அந்த இறைவன் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த ஜென்மத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு, நல்ல அண்ணன் தங்கச்சிக்கு அது மாதிரி நம்ம கூட இருந்திருப்போம், நல்ல கணவன் மனைவி இருப்பாங்க. ஆனா அடுத்த ஜென்மத்துல இந்த மாதிரி நம்ம மனுஷனா பிறப்போமானே தெரியாது. இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்து மனுஷ பிறவி எடுக்க வச்சதுக்கே கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நன்றியை வந்து சொல்லணும். இப்ப வந்து ஒரு காக்கா அப்படின்னா அது வந்து கீழே கிடக்கிற பொருட்கள், அந்த நமக்கு சாப்பாடு வைக்கிறது அதை மட்டும் சாப்பிடும், அதுக்கு உரியதை சாப்பிடும். இப்போ ஒரு கீரி பிள்ளை அப்படின்னா அது என்ன உணவோ அதை சாப்பிடும், மயில் என்ன சாப்பிடுமோ அதை சாப்பிடும், புலி என்ன சாப்பிடுமோ அதை சாப்பிடும். ஆனா மனுஷன் நம்ம மட்டும்தான் எல்லாத்தையுமே சாப்பிடுவோம், மனுஷங்களையும் சேர்த்து கூட சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற ஒரு அற்புதமான உயிரினம் அப்படின்னா அது வந்து மனுஷ பிறவிதான். ஆனா அந்த அற்புதத்தை புரிஞ்சுக்காம மனுஷனை வந்து நம்ம கடவுள் வந்து மனுஷனை படைச்சதே வந்து இதெல்லாம் அனுபவிச்சுக்கதான். ஆனா அனுபவிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க நல்லா இருக்காங்க, அடுத்தவங்க நல்லா அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்து பொறாமப்படுற குணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் குணத்தையும் மனுஷனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கான் ஆண்டவன். அது ஏன்னு தெரியல. அது ஏன்னா சோதிக்கிறதுக்காக கூட இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து ஒரு நேத்து கூட ஒரு சொன்னாங்க, எங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது எங்க தாத்தா எங்க அம்மாச்சி அவங்க வந்து ரொம்ப வந்து குறை சொல்லிக்கிட்டு மாமியார் வந்து ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எங்க தாத்தாவோட அம்மா வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா ரொம்ப வந்து மனைவிக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஆயிரும், ரொம்ப வந்து மன அழுத்தம் ஆயிரும், கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேற ஊருக்கு போகலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப புதுசா வேலை தேடும் போது அங்க வந்து எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வீட்டுல வந்து பால் கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்படி செய்யும் போது வீட்டை வந்து கிளீன் பண்ற வேலையெல்லாம் செய்யும் போது பணத்தை வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப்ல அங்கங்க வச்சிருவாங்க. செல்ஃப்ல அங்க வச்சுட்டு புதுசா வேலைக்கு வரவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி வந்து இந்த பணத்தை வந்து இவர் எடுக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்களாம். அப்படி பண்ணும்போது எங்க தாத்தா வந்து என்னங்க பணத்தை எல்லாம் வச்சு நான் எப்படி கிளீன் பண்றது, செல்ஃப் எல்லாம் எப்படி சுத்தம் பண்றதுன்னு கேட்கும்போது அதை ஓரமா எடுத்து வச்சு நீ கிளீன் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்களாம். அன்னையில இருந்து எங்க தாத்தாவோட நேர்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரியாதை அந்த ஊர்ல இருந்துச்சு. எங்க அம்மா நேற்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கடவுளும் இதே மாதிரி நம்மளை எப்படி சோதிப்பார் அப்படின்னா, கெட்ட குணத்தையும் இந்த உலகத்துல இருக்கும், நல்ல குணமும் இந்த உலகத்துல இருக்கும். அதுல நமக்கு என்ன குணமோ அப்படிங்கிறத நம்ம தான் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அதை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து மேம்படுத்தணும். மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம மரியாதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்குறோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மற்றவங்களுக்கு வந்து நீங்க உதவி பண்ணல, எனக்கு வந்து யாருமே உதவி பண்ணல, நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நீங்க எத்தனை பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கணும். ஸோ இதை யோசிக்கிற அந்த 6ஆம் அறிவு, அந்த பகுத்தறிவு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவன் நம்ம கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். ஆனா அந்த வரப்பிரசாதத்தை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். யாரை வந்து கெடுக்கலாம், யாரை வந்து பார்த்து பொறாமப்படலாம், யாருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து கஷ்டமா இருக்கும்போது நமக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சில உறவுகள் வந்து நம்ம கூட இருக்கும். சில உறவுகள் அந்த நம்ம கஷ்டப்படும் போது இன்னும் அவங்க கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசிக்கிற உறவுகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பேர் சம்பந்தப்பட்ட உறவுகளும் நம்ம கூட தான் இருக்கும். நம்ம அதுல உண்மையான உறவுகள் எது, போலியான உறவுகள் எது அப்படிங்கறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இதுல உண்மையான உறவுகள் அப்படின்னா நீங்க கஷ்டம்னு சொல்லவே வேணாம், வந்து நிப்பாங்க நமக்காக வந்து நம்ம இந்த நேரத்துல வந்து இவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து சில உறவுகள் தான் நின்றுருக்காங்க. இன்னமும் நான் அதை பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்கள்ட்ட எல்லாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தோணும்ல, இந்த மாதிரி வந்து நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு யாருமே இல்லை இந்த சமயத்துல, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணலையே, நம்மளையே வந்து எல்லாம் வெறுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இல்லப்பா நாங்களாம் இருக்கோம், நீங்களாம் கரெக்டாக தான் பண்ணிருக்கீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சில நல்ல உறவுகள். சில மோசமான உறவுகள், இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சோம், இப்ப கொஞ்சம் முன்னேறி வந்துட்டாங்களே, இவங்களுக்கு மரியாதை கிடைக்குதே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வந்து கெடுக்கிறதுக்கு, இவங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்றது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி விஷயத்த காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இவங்களும் சேர்ந்து நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம அதை எப்ப போலியான உறவுகள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க நல்லா வளர்ந்துட்டு வரும்போது அப்ப வந்து உங்களை வந்து ஒதுக்குவாங்க, அப்ப ஒதுங்கி போவாங்க அவங்களே. இல்ல இவங்க வந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க, நம்மளால மதிக்க மாட்டாங்கன்னு அவங்களே நினைச்சுக்குவாங்க. ஆனா அவங்கதான் நம்மள மதிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, இவ்வளவு தூரம் வளர்ந்து வரோம், கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தவங்களுக்கு உண்மையாலுமே இந்த ஃபீலிங்ஸ் வந்து புரியும். நம்ம வந்து இன்னும் வந்து கஷ்டப்படாம இருக்கணும், நான் இருக்கிறத தக்க வச்சுக்கணும், ரொம்ப வந்து நம்ம வந்து ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா நான்லாம் வந்து அப்படிதான் வந்து நினைப்பேன். இன்னமும் எங்க வீட்டுல சாதம் வந்து மீதி ஆச்சுன்னா
அதை கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி, அது கெட்டு போறதுக்கு முன்னாடி அதை நைட்டாவது நான் வந்து தண்ணி ஊற்றியாவது நான் சாப்பிட்டுட்டு அந்த சாதத்தை வந்து வீணாக்காம இருப்பேன். ஏன்னா என் வீட்டுக்கார் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அதை வந்து வீணாக்க கூடாதுன்னு சொல்லி நான் யோசிப்பேன். எப்படியாவது அந்த சாப்பாடை எது மூலமா ஒரு தாளிச்சாவது அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். அப்ப எங்க வீட்டுக்காரர் மேல நான் அன்பு வச்சிருக்கேன், அவர் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன், அவரோட உழைப்பு மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கனாலதான், அவர் மேல எனக்கு அந்த அந்யோன்யம் இருக்கனாலதான் நான் வந்து அவரோட காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவா யோசிச்சுதான் நிறைய விஷயங்கள் வந்து செலவு பண்ணாதனாலதான் அந்த சேமிப்புங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வருது. இப்ப நான் வந்து எங்க வீட்டுக்கார்ட்ட ஒரு வருஷம் நடிக்கலாம், இல்ல 2 வருஷம் நல்லவமான்னு நடிக்கலாம். ஒரு 10 வருஷமா வந்து ஒரே மாதிரி ஒருத்தவங்க வந்து இருக்க முடியுமா, ஒரே மாதிரி பேச முடியுமா? அதே மாதிரி என் வீட்டுக்காரும் என்கிட்ட ஒரு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்போம். இப்ப இதெல்லாம் வந்து உண்மையான உறவு. அதே மாதிரி அம்மாங்கிற உறவு உண்மையான உறவு. எல்லா அம்மாவையும் சொல்லல, சில அம்மாக்கள் வந்து போலியாவும் இருப்பாங்க, ஆனா ஒரு சில அம்மாக்கள் நல்ல அம்மா, அதுல எங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. சோ அந்த மாதிரி வந்து உண்மையான உறவுகள் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி போலியான உறவுகள் அப்படின்னா, நீங்க வந்து கஷ்டப்படும் போது உங்களை கண்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா பெருசாலாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரமாட்டீங்கன்னு கூட ஒரு நம்பிக்கையா இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க எதாச்சியா வந்து மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. இவங்களுக்கு என்ன, எதுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, இவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க, இவங்க வீட்டுக்கார் மட்டும் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து வெளியெல்லாம் கூட்டிட்டு போறாரு, சந்தோஷமா வச்சுக்கிறாரு, நம்ம வீட்டுக்கார் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுக்கார்ட்ட நம்ம அந்த மாதிரி நடந்துக்கணும். அதான் உண்மை. நான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கான பிரதிபலன் தான் நான் திரும்ப நமக்கு கிடைக்கும். இப்ப எங்க வீட்டுக்கார் வந்து பாத்தீங்கன்னா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய வந்து வெளியே கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவாரு. அதுல முக்காவாசியை வந்து நான் வந்து தடை பண்ணியிருப்பேன். இது வேணாம், இது இப்போதைக்கு வேணாம், இந்த படம் பார்க்கணுமா, அது அடுத்த வாரம் டிவியில போட்டுருவாங்க, அப்பயே நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்காக வந்து நம்ம ரெட் டாக்ஸி புக் பண்ணி கார்ல போயிட்டு அங்க போய் பாப்கார்னுக்கு 400 ரூபா செலவு பண்ணி அப்புறம் டிக்கெட்டு செலவு வேற இருக்கு, ரிட்டர்ன் வரும்போது தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கிட்டு போவோம், இதெல்லாம் வேணாம், இதே வீட்டுல இருந்தோம் அப்படின்னா இந்த செலவெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை நான் வந்து அதை வந்து தடை பண்ணியிருக்கேன். வெளியே போறது, டூர் போறது, இதெல்லாம் நிறைய தடவை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்ப ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன், வெளிநாட்டுக்கு வந்து நீங்க வந்து போகணும், நம்ம ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்து வருவோங்க, வளர்ந்து வரும்போது நமக்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தானாவே வரும், அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இப்படியே நம்ம இருக்க மாட்டோம், இன்னும் அடுத்த லெவல் நம்ம போவோம். ஏன்னா வாடகை வீட்டுல இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாம இருந்து ஜீரோல ஸ்டார்ட் பண்ணும் போதும் நான் வந்து நம்பினேன், இப்படியே நம்ம இருக்க மாட்டோம், இதுவும் கடந்து போகணும். அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம மனசுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், ஒரு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்ப வந்து கடவுள் வந்து நமக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்றாரோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்திய வந்து தெளிவா வச்சிருக்க மாட்டாரு. அப்பதான் நமக்கு புரியும் நமக்கு வந்து நமக்கு அந்த கர்மா வந்து வேலை செய்யுதுன்னு. புத்தி தெளிவா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நம்மள வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். புத்தி வந்து பேதலிச்சு போச்சு, புத்தி வந்து வேலை செய்யல, நம்ம எதுவுமே யோசிக்காம அடுத்தவங்க சொல்றதை கேட்டு நம்ம புத்தியை யூஸ் பண்ணாம மத்தவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து பேச விடுறோம் அப்படின்னாலே கடவுள் வந்து நம்மளுடைய அறிவை வந்து திரை போட்டு மூடிட்டாரு, இனிமே நீ வந்து இந்த விஷயத்த அனுபவிச்சுதான் ஆகணும்னு வந்து முடிவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிரச்சனையில 3வது மனுஷன் எதுவும் சொல்றாங்க அப்படின்னா அது அவங்க வாயை அடைக்கணுமே தவிர நம்ம வாயை திறந்து நம்ம வீட்டாளங்க நம்மளே விட்டு தரக்கூடாது. இதான் வந்து முக்கியமான விஷயம். அப்படி எந்த உறவு இருக்கோ அதுதான் உண்மையான உறவு. அப்படி இல்லாம உங்களை பத்தி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவங்க போலியான உறவு. அப்ப இத்தனை நாள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம கண்டுபிடிக்க கடவுள் வந்துமே ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னா நிறைய தடவை கடவுள் வந்து சமிகை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு, இந்த இடத்துல நீ தப்பிச்சுக்கோ, இந்த இடத்துல இவங்க எப்படி இருக்காங்கன்னு. நம்ம ரொம்ப வந்து உறவு வேணும் உறவு வேணும் இறங்கி போக போக நம்மளை வந்து ஏமாற்றதான் செய்யறாங்களே தவிர அதுக்கான அந்த மரியாதையை கூட கொடுக்கறது இல்லை. திரும்ப அவங்க செய்யக்கூட வேணாம், அந்த மரியாதையை கூட கொடுக்கறது இல்லை. இப்ப சில உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நெருக்கமா இருந்தாங்க, விலகி போயிட்டாங்க. விலகி போனதுக்கு நாங்க காரணம் இல்லை, அவங்களோட மனசுதான் காரணம். அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும்? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மனசு எப்பவுமே சுத்தமா இருக்கு, இறைவனை நம்புறேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே யாருமே வந்து தப்பு பண்ணணும்னு நினைக்க மாட்டோம், தப்பா இருக்கணும்னு நினைக்க மாட்டோம், நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டோம், அப்படி யாருமே நினைக்கவும் கூடாது. சோ அதுதான் வந்து உண்மையான நல்ல மனசு, அதுதான் உண்மையான உறவு. நீங்க உங்கள்கிட்ட பேசாம இருந்தா கூட இல்ல இவங்க நல்லா இருக்கணும், நம்மள்ட்ட பேசாட்டியும் பரவாயில்ல, இவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற மனசுக்கு கடவுளே வந்து இறங்கி உதவி பண்ணுவாரு. அதே வந்து பாத்தீங்கன்னா கூடவே இருந்துகிட்டு குழியும் பறிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிக் பாஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இத்தனை கேமரா இருக்கும், ஆனா அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எத்தனை கண்கள் எத்தனை கேமராக்கள் இருக்குன்னு தெரியாது. யார்கிட்ட வேணா அங்க தப்பிக்கலாம், இந்த பிரபஞ்சத்திட்டையும் அந்த கடவுள்கிட்டையும் தப்பிக்கவே முடியாது. நீங்க என்ன பேசுறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த பிரபஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வரும். உங்க எண்ணங்கள் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து பிரதிபலனா வந்து சேரும். அது நீங்க விடுற வார்த்தைகளா இருக்கலாம், நீங்க பண்ற செயல்களா இருக்கலாம், சுத்திக்கிட்டே இருந்து திரும்ப நம்மகிட்டயே வந்து சேரும். அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும் வழி.
ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உண்மையான உறவா வந்து நம்ம இருக்க முடிஞ்சா இருப்போம், இல்லையா யாருக்கும் தொந்தரவு இல்லாம அமைதியா விலகி போயிடுவோம். ஆனா போலியான ஒரு பாசத்தை காட்டி ஏமாத்துறதுங்கிறது, அந்த ஏமாறுறவங்களுக்கு அந்த நேரத்துல வழியா இருந்தாலுமே பின்னாடி கஷ்ட காலத்துல, பின்னாடி ஒரு வயசான காலத்திலயோ இல்ல முடியாத காலத்திலயோ நமக்கு தான் வந்து அந்த வினைகள்லாம் திரும்ப வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாங்களுமே வந்து நேத்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் முருகனோட வீடியோ போட்டிருந்தேன், பூஜை பண்ண வீடியோ. அப்ப வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எப்படி இவ்வளவு பக்குவமா நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னு. எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோவம் வரும், எனக்கும் வந்து ஆத்திரம்லாம் வரும். அது காட்ட வேண்டிய இடத்துல கரெக்டா நம்ம காட்டணும், அப்பதான் அந்த கோவத்துக்குமே ஒரு மரியாதை இருக்கும். ஸோ பக்குவமா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நிறைய அடிகளையும் நிறைய வலிகளையும் தாங்கினாலதான் இந்த அளவுக்கு தெளிவா பேச முடியுது. நான் வந்து கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட புத்தி தெளிவா தான் இருக்கு. யாரு என்னை பத்தி சொன்னாலும், என்னை சுத்தி இருக்கவங்களை பத்தி பேசினாலும் அவங்க வாயை எப்படி அடைக்கணும்னா பாப்பனே தவிர, என் வாயை திறந்து நான் எங்க வீட்டுல இருக்கவங்களை என்னைக்குமே நான் வெளியே விட்டு கொடுக்க மாட்டேன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் வச்சுக்கவே மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்ககிட்ட யாராவது போலி உறவுகளா பழகி இருந்து ஏமாத்திருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.